ரொம்ப பெரிய ஹோட்டலா இருக்கே, அடிக்கடி வருவீங்களா? ம், அப்பப்போ வருவேன். தனியா தான் வருவேன். பிசினஸை பத்தி ஏதாவது நானே தனியா யோசிச்சுட்டு இருப்பேன். இனிமே தனியா வர மாட்டீங்க, ஏன்னா நானும் உங்க கூட வருவேன்ல. ஆமா ஆமா, நீயும் கூட வருவல்ல? யா. எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குங்க. உங்க கூட இந்த மாதிரி எல்லாம், உங்களோட லவ்வரா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லைங்க. லைஃப்ல எல்லாமே அப்படிதானே நிர்மலா? நீங்க என்ன லவ் பண்றேன்னு தெரிஞ்சதும் ஒரு நிமிஷம் நான் இந்த உலகத்தையும் மறந்துட்டேன் தெரியுமா? அப்படியா? ஆமா, நான் உங்களை ஐ லவ் யூ சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அருமையான சான்ஸ்னு. ஆனா அண்ணனை நினைச்சாதான் மனசு ரொம்ப சங்கடப்படுது. உங்க குடும்பத்தை அவர் விரோதமா தான் நினைக்கிறாரு. உங்க வீட்லயும் அப்படிதான். எனக்கு கவலையா இருக்குங்க. நீ சொல்றது எல்லாம் உண்மைதான் நிர்மலா. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? யாரு? நிர்மலா, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாது. நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே உன் மேல பாசமா இருக்கு. அது உனக்கு தெரியும்ல? தெரியும். ஆனா உன் அண்ணன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான் நிர்மலா. ஆனா முதலாளி தானே எங்க அண்ணனை வெளியே அனுப்பிச்சாரு. நீ வேற எவ்வளவு வேதனைப்பட்ட தெரியுமா உன் அண்ணனை வெளியே அனுப்புறதுக்கு? ஆனா வேற வழியே இல்ல நிர்மலா. உன் அண்ணன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? 10 வருஷமா எங்க வீட்டுல மூத்த மக மாதிரி இருந்தான். எல்லா உரிமையிலும் எங்க அப்பா அவனுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா அவன் என்ன வேலை பண்ணா தெரியுமா? அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் கல்ஃப்ல இருந்தாரு. அவர் ஒய்ஃபோட உங்க அண்ணன் தொடர்பு வச்சிருந்தான். எவ்வளவு பெரிய துரோகம் இது! இதனாலதான் வேற வழி இல்லாம உங்க அண்ணனை எங்க அப்பா வெளியே அனுப்பிச்சாரு. இத்தனை நாளா நாங்க இதை வெளியே சொல்லல, உன்கிட்ட கூட சொல்லல. ஏன் தெரியுமா? போயிட்டு போட்டுமே, மாணிக்கத்தை அசிங்கப்படுத்த வேண்டாமே நினைச்சோம். ஆனா உன் அண்ணன் பண்ற அயோக்கியத்தனமெல்லாம் பண்ணிட்டு கடைசியில எங்க கூட மோதுறான். எங்களோட பிசினஸ் அழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றான். நல்லா யோசிச்சு பாரு நிர்மலா. இது எல்லாத்தையும் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? உனக்கு உண்மை தெரியணும் நிர்மலா. ஏன்னா நீ என்ன லவ் பண்ற, நான் உன்னை லவ் பண்றேன். உன் அண்ணன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு அயோக்கியன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி பின்னாடி நம்ம ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதுக்கு தான். நமக்குள்ள பிரச்சனையா? வராது. எங்க அண்ணன் கிட்ட இருந்து கூட பிரச்சனை வரலாம், ஆனா நமக்குள்ள வராது. ரமேஷ், எங்க அண்ணன் மேல இருக்கிற வெறுப்புல என்ன ஒதுக்கிட மாட்டீங்களே? சச்சா, என்ன பேசுற நிர்மலா? ஒன்ன இனிமேல் அப்படி பேசாத நிர்மலா. என் மனசு ரொம்ப வருத்தப்படும். சாரி, இனிமே மறந்து கூட இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ரமேஷ், ஒரு நிமிஷம் நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எதுக்கு? பளிச்சுன்னு தானே இருக்கு. இல்ல, கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்றேன். ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன்.